அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் அவமதிக்கப்பட்டது தொடர்பான நெருக்கடிக்கு பாஜக பணிந்துள்ளது. ஒன்றிய அமைச்சருக்கும் தொழிலதிபருக்கும் இடையே நடந்த தனிப்பட்ட சந்திப்பு தொடர்பான காட்சி பொதுவெளியில் பகிரப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார். அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்டது தொடர்பாக பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். கோவை காந்திபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனிடம் இது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு விளக்கமளித்த அவர், சீனிவாசன் தாமாக முன்வந்து மன்னிப்பு கேட்டதாக தெரிவித்தார். 4 மணிக்கு பிரஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போறேன்னு சொல்றாரு. சரி, ஓகே, உங்க விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன், என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறார். ஓகே. இதனிடையே ஒன்றிய அமைச்சருக்கும் தொழிலதிபருக்கும் இடையே நடந்த தனிப்பட்ட சந்திப்பு தொடர்பான வீடியோ பொதுவெளியில் பகிரப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், உணவக உரிமையாளர் சீனிவாசனிடம் தொலைபேசி வாயிலாக தாம் வருத்தம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அன்னபூர்ணா சீனிவாசன் தமிழ்நாட்டின் வணிக சமூகத்தின் தூணாக இருக்கிறார் என்றும், மாநில மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து வருகிறார் எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.